என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. எதுக்கு தளபதிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு அதான் சொல்ற போட யாரு இருக்கா, யார் ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது நம்ம போய் பார்த்தோம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அந்த 2 பேரும் ஒன்னா இருந்தது நம்ம பார்த்தோமா? பார்க்காம நீங்களா இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு போட்டு 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 டம்ப் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. எதுக்கு அதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மகளிருடைய வாக்குகளை குறைச்சிருச்சு அப்படின்ற கருத்துக்கள் யார் சொன்ன மகளிர் வாக்குகளை குறைச்சிச்சுன்னா? அப்படிலாம் இல்லை. பர்சனல் வேற, கட்சி வேற. பர்சனல்ல இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்கல. ஆனால் கட்சிக்காக அவர் என்ன செய்யறாருன்றதை மட்டும் தானே நம்ம பார்க்கணும். கட்சிக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. சொல்ல போனால் உச்சத்தில் இருக்கிற அவர் எதுக்காக நம்மளுக்காக செய்யணுன்ட்டு கீழே வரணும்? அவரோடது ஏன் பின்னாடி உள்ளதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றது எனக்கு தெரியல. ஆமாம், பர்சனல் வேற, அரசியல் வேற. ஒரு நாள் வந்து மற்ற கட்சிங்க வாக்குறுதிங்கெல்லாம் வந்து எனக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா நான் வந்து போன சனிக்கிழமை வேலைக்கு போகும்போது என்னை வந்து ஆட்டோலேருந்து அப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். இதுக்காகவே தளபதி வந்து வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாதுகாப்பே இல்லை. இந்த கட்சியில் சுத்தமாக பாதுகாப்பே இல்லைன்னா சும்மா நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து தப்பான பார்வைங்களாக வர்றதுனால இதுக்காகவே எங்கள் தளபதி வரணும். வந்து அந்த பார்வையாளங்களுக்குலாம் வந்து நல்லா கண்டிப்பாக மாறாமலாம் இருக்காது. கண்டிப்பாக மாற்றம் ஒன்று பெரிய மாற்றமே இருக்கும். இந்த ஒரு வாரமா கட்சி நிர்வாகிகள் தலைவர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் இதெல்லாம் எப்படி பாருன்னா வந்து தானே இருக்கும், வராமலாம் இருக்க. நல்லவங்க மேலே இப்படி தான் விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. கண்டுக்குனாதான் நம்மளுக்கு தலைவலி. கண்டுக்காம இருந்தால் நம்மளுக்கு ஜாலி. இப்போ கட்சி தலைவர்ன்ற விதத்தில் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்போ இது அரசியல் ரீதியாக வாக்குகளை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கல? வாக்குகளை குறைக்கவே குறைக்காது. இருக்க தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. கண்டி வாக்கு ஒருபோதும் குறையவே குறையாது. மகளிரோட வாக்கு அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். இந்த கேஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். வந்து வெளியிடுறாங்க. எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க? நாங்கள் 100% எதிர்பார்க்குறோம். என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் மகளிருக்காக திமுக மகளிர் உரிமை தொகையெல்லாம் உயர்த்தி தரோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இருக்கோன்னு எதிர்பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாக வந்து கட்சி தலைவர் மேலே நிறைய விமர்சனங்கள், விவாகரத்து மனுலாம் போட்டிருக்காங்க அவங்க மனைவி. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தொண்டர்களா இது நெகட்டிவ் தாட்ஸ் தான். எல்லாமே வந்து ஒரு இதுக்காக சொல்கிறாங்க. எல்லாமே ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் மேலே இல்லாதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருந்தால் இதுவாகாது. அரசியல் வேற, ஃபேமிலி வேற. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது.